நான் என்னென்ன காரியம் பண்ணணும் எல்லாத்தையும் பாரம்பரியம் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன். அதனால் எனக்கு சொல்கிற விஷயம் ஒன்றும் இல்லை. நாங்கள் முதல் நானும் பெரியவங்க சென்னைக்கு வந்தோம். ஹிந்து ஆஃபீஸில் தொடங்கி சங்கரா காலேஜில் வந்து தங்கினோம், சம்ஸ்கிருத் காலேஜ். அங்கே வந்து நவராத்திரி பண்ணோம். நவராத்திரி முதலாம் என்கிட்ட உபன்யாசம் பண்ண சொன்னார். என்ன உபன்யாசம் வந்தேன்? அவர் சொன்னார், பெரியவர் சொன்னார், சகேஷியின் விதவாம் துஷ்டா சஜேக ஸ்நானமாகிறது. யாராக இருந்தாலும் புருஷ போன ஒரு பாடு மொட்டை போடணும். அப்போ ராஜா இருந்தார், ராகவன் ஒருத்தருந்தார், சங்கரநாராயணன் ஒருத்தருந்தார். பெரிய பெரிய வித்வான்கள்லாம் அந்த ரஸ்தாவிலே பெரிய வித்வான்கள்லாம் இருந்தாங்க. அந்த ராகவன் எழுதிதான் அந்த ராமேஸ்வரம் சுப்பரபாகம் அவர் எழுதி சொன்னார். இந்த மாதிரி பல விஷயங்களெல்லாம் இந்த மெட்ராஸ் முழுக்க ஒரு வருஷம் சுற்றிருக்கும். திருப்பி 2ஆம் தடவை சூலூர்பேட்டை கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்தோம். அந்த ஒரு பாட்டு தேனாம்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு கும்பாபிஷேகம் அது வரணும். அதுக்கு வந்தோம், அங்கே தங்கினோம். இப்படி பெரிய வரும்போது 2-3 நேரம் தங்கி மாநகரத்தில் வியாச பூஜை பண்ணி இப்படியே எங்கள் யாத்திரையெல்லாம் கழிஞ்சது. 70 வருஷம் வரைக்கும் கழிச்சு. அப்போ தினமும் எனக்கு பாஷை பாடம் சொல்லிக் கொடுப்பார், உபன்யாசம் பண்ணுறவங்களையும் சொல்லிக் கொடுப்பார், ரெண்டையும் சொல்லிக் கொடுப்பாரு. அது ரெண்டும் கற்றுனது பெரிய இடத்துக்கு நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் அவ்வளோ காரியம் பண்ணப்படுது. அதுக்கு முன்னாடி படம் ரொம்ப சாமானியமாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தா பிரம்மாண்டமான படமாக இருக்கு. இவ்வளோ பெரிய படத்தை நீங்கள் யாரும் நல்லாவே பார்த்துக்க முடியாது. குமாரத்தில் இருந்த ஆஃபீஸு காந்தி வந்து மாற்றிட்டோம். சேலத்தில் வியாச பூஜை பண்ணும்போது இங்கே வந்து மாற்றிட்டோம். இப்படி பல விஷயங்களில் பெரிய சொல்லி கொடுத்த பிரகாரம் எல்லாம் நடந்து அதே போல் நாங்கள் எல்லா காரியம் செய்வோம். கிருஷ்ணகார சபாபலத்தில் வந்திருக்கேன். இது ஒன்றும் புதுசு இல்லை, அதில் வந்துருக்கேன். பெரியவர் எந்த சபைக்கு போக மாட்டேன். பெரியவர் எந்த சபைக்கு கூப்பிட்டாலும் கூட போக மாட்டேன். நான் எந்த சபைக்கு கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன். இப்படி கிருஷ்ணகார சபையில் வருஷா வருஷம் வியாசமுடியான உட்பாடு ஆலய விஷயத்தை சனிஞாயிறு ஒரு நாள் பார்த்து அந்த நாளில் அன்னைக்கு எனக்கு விழா வச்சு நல்ல விசேஷமாக கொண்டாடி ஏழைகளுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து நல்ல விசேஷமாக சங்கர பக்தி ஜன சபான்னு ஆரம்பிச்சு. என்ன பெரிய பக்தி சங்கர பக்தி சபான் அதுதான் இந்த வேலையை செய்யுது. அதனால் அதுக்கு கிருஷ்ணதாசில் இடம் கொடுக்குறது. அதனால் இது ஒரு பெரிய நல்ல விஷயம். வருஷா வருஷம் இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணுறது. இந்த வருஷம் எனக்கு 80 வயசு பூர்த்தியாக. அதனால் 80வது ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அதனால் இந்த வருஷம் எல்லாம் அந்த அவார்டு கொடுக்குற எல்லா பொம்மைகளையும் 2வது ஜெயந்தி 8வது ஜெயந்தி 2 ஜெயந்தி போட்டு. அதனால் 80வது ஜெயந்தி விசேஷமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். நவராத்திரி ராஜகிரி பாகத்தில் பண்ண போகிறோம், மெட்ராஸ் பக்கத்தில். அந்த இடம் எங்கள் இடம் தான். பெரிய எழுதி கொடுத்துட்டோம். பெரிய எழுதி கொடுத்தோன்னே அவன் எல்லாத்தையும் வச்சு நல்ல ஸ்கூல் கட்டி இவரை நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்து நல்லா பண்ணி தராங்க. இதுபோது நம்ம நல்ல காரியங்கள் நிறைய ஈடுபடணும். அதுக்கு வழிகாட்டியாக நமக்கெல்லாம் யாரையாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு வழிகாட்டுதல் வழியாக அந்த வழியாக சென்று நல்வழி காட்டில் நாங்கள் அங்கே போகணும்.
மாம்பழத்தில் ஒரு மடம், அது பகவரன் பாஸ்கர்னு அவன் தாத்தா ஜெயராமையன்னு இருந்தார். இந்த ஜெயராமையர் கொடுத்த இடம் இதெல்லாம் கொடுத்தோம். அங்கே மடம் கட்டிட்டு கோஷாலையும் வச்சு ஆசீர்வாதம் நல்லதுன்னு இப்படியாக எல்லா ஊர்லேயும். அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய 32ஆம் வருஷம் வந்திருக்கேன் இந்த ஜெய மெட்ராஸ். அப்போ அவ்வளோ நாள் இருக்குது, கொஞ்ச நாள் தான் இருந்தேன், 1 மாதம் 1.5 மாதம் தான் இருந்தேன். வியாசபுரியெல்லாம் போகல. அதுபோல் நல்ல காரியத்தில் நம்ம எல்லாம் மனசு ஈடுபடணும், நல்லதை செய்யணும். அந்த மாரி நல்லது செய்யறதுக்கு மனோபலம் திருடமாக இருக்கணும். அந்த மனோபலத்தை வச்சுக்கிட்டு எல்லா நல்ல காரியங்களும் செஞ்சு தர்மம் ரட்சதி ரட்சிதா, தர்ம காரியத்தை நல்ல காரியத்தை நல்லா செய்ய நம்ம மனசும் அந்த வழியில் போய் அந்த தர்மத்திலேயே ஈடுபட்டு நம்ம புத்தி, நம்ம மனசுக்கு, நம்ம கையில், நம்ம தொடர்பு எல்லாமே தர்மகாரத்தில் ஈடுபட்டு எல்லோரும் பரமட்சமாக இருக்க முடியாத வாழ்க்கையை ஆசீர்வதி. ஜெய் ஜெய் சங்கர மகாராஜ். जय जय शंकर, जय जय शंकर, जय जय शंकर. அடுத்தபடியாக